ஆயிரம் முயன்றும் தன்னுடைய மன போராட்டங்களை அடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் தீப்தி. கீச்சு கீச்சென்று குரல் எழுப்பியபடி அவள் காலடியில் சிந்தி கிடந்த கடலை ஒன்றை குறிக்க முயன்று கொண்டிருந்தது குருவி ஒன்று. அதை ஏதோ விளையாட்டு பொருளாய் எண்ணி அதை பார்த்து நகைத்துக் கொண்டிருந்தது பக்கத்தில் இருந்தவளின் கை குழந்தை. வழக்கமான மனநிலையில் இருந்திருந்தால் அவளும் இதையெல்லாம் ரசிக்க கூடியவள்தான். சில காலமாகவே கவலை மையம் கொண்டிருந்தது அவள் மனதை. இன்று காலை புயல் கரையை கடந்து விட்டது. எல்லாம் அந்த ஆனந்த் சொல்லணும். அவளுடைய கல்லூரி தோழன்தான். படிப்பு முடிந்ததும் மேல் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் திருமணத்தை நோக்கியும் புறா கூட்டமாய் இருந்த நண்பர்கள் ஒவ்வொருவராய் பிரிந்து சென்றுவிட சிலர் மட்டும் தொடர்பில் இருப்பதாய் வாக்கு கொடுத்து சில வருடங்களிலேயே மீறினார்கள். அதில் இவர்களும் அடக்கம். காலப்போக்கில் அனைவரும் நினைவுகளாக மட்டும் தங்கி கிட்டத்தட்ட மறந்தே போய்விட்ட நிலையில்தான் திடீரென்று முளைத்திருக்கிறான். அதுவும் அவளுடைய ஆபீஸ்லேயே, அவளுக்கு மேல் அதிகாரியாக. முதலில் அலுவலகத்தில் சந்தித்த போது அவளால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவே முடியவில்லை. குறும் தாடியும் புஸ் புஸ் கன்னங்களும் லேசான தொப்பையுமாக காலம் அவனை சிறிதளவு மாற்றி இருந்தது. ஆனால் அவனும் அவளை கண்டு கொள்வதில் கஷ்டம் இருக்கவில்லை. ஹேய், நீ தீப்தி தானே என்று கூவியவாறே கல்லூரி கால நினைவில் அவள் கைகளை பற்றி கொண்டான். அவள் தர்ம சங்கடத்துடன் சற்று முற்றும் பார்த்தவாறே கைகளை விடுவித்துக் கொண்டாள். ஓகே, உன்கிட்ட நிறைய பேசணும். எப்ப என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற? உன் கணவர் வித்தியாசமா நினைக்க மாட்டாரு இல்லையா? அவரும் நம்ம ஜெனரேஷன் தானே, மாட்டார் என்று அவனே கேள்வி கேட்டு அவனே பதிலும் சொல்லி கொண்டான். மாட்டார். என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் பார்த்ததுமே கிஷோர் உன்னை அடையாளம் கண்டுகிட்டா கூட ஆச்சரியம் இல்ல என்றாள் தீப்தி. ஹவு நைஸ். எங்களை பத்தி ரொம்ப பெருமையா தான் சொல்லி வச்சிருக்கேன்னு நம்புறேன். அவன் கண்களில் அதே பழைய விஷம பார்வையுடன் சிரித்தான். நிஜமா நல்லாதான் சொல்லியிருக்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைஞ்செடுத்த நல்லவங்க அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவள் குரலிலும் அதே கேலி வந்து ஒட்டி கொண்டது. இருந்தாலும் ஏனோ தள்ளி போட்டு கொண்டே வந்து கடைசியில் நச்சரிப்பு தாழாமல் வீட்டுக்கு வர சொன்னாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அவள் வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு இறங்கியவன் அவள் கணவனுக்கு சிநேகமாக கை குலுக்கினான். அவள் அறிமுகப்படுத்தும் முன்பே நீங்க ஆனந்த் தானே என்று கேட்டு அதிர வைத்தான் கிஷோர். எப்படி எப்படி என் பெயர் என்று ஆச்சரியமானான். உங்க மேனரிசம் காட்டி கொடுத்துருச்சு. அடிக்கடி மூக்க நீவே விட்டுக்கிறீங்களே. அடிப்பாவி, எல்லாமே சொல்லிருக்கியா? பெண்கள் கிட்ட ரகசியங்கள் தங்காதுன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. அதிர அதிர சிரித்தான் ஆனந்த். வீட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் அரட்டை அடித்து விட்டுதான் கிளம்பினான். அதற்கு பிறகு அவன் அடிக்கடி வருவது வாடிக்கையாயிற்று. கல்லூரி காலங்களில் தாங்கள் அடித்த லூட்டிகள் கட்டடித்து விட்டு படம் பார்க்க சென்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது, அதிலும் பெற்றோர் கையெழுத்தை ஒருவர் மற்றொருவருக்காக போட்டுக்கொண்டது என்று பழைய காலங்கள் தான் அரட்டையில் இடம்பெறும். அப்படி ஒரு பொழுதில்தான் மனதில் கள்ளம் இல்லாமல் விபரீதம் தெரியாமல் தங்களுடைய நெருக்கத்தை மற்றவர்கள் காதல் என்றே நினைத்ததையும் அப்படியல்ல என்று கடைசியில் எல்லோரையும் கடிந்து கொண்டதையும் சொல்லிவிட்டான். அதில்தான் விழுந்தது முதல் பொறி. கிஷோர் அவன் அளவில் நல்லவன்தான். ஆனாலும் நாளடைவில் அவ்வப்போது சந்தேக நெருப்பு எழுவதும் சீச்சி இருக்காது என்று தணிவிப்பதுமாக தவித்துக் கொண்டிருந்தான். எது அவனை இப்படி எண்ண வைத்தது? அவனும் பர்சனாலிட்டியிலோ மற்ற தகுதிகளிலோ யாருக்கும் குறைந்து விடவில்லை. ஆனாலும் ஒரு பயத்தை உணர்ந்தான். வழக்கம் போலவே இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தது நெருப்பை இன்னும் விசிறிவிட்டது. ஆனால் அவர்களுக்கு அவன் மனநிலை தெரிய நியாயமில்லையே. அவனுடைய மனசீற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளில் வீச துவங்கியது. கணவனிடம் ஏற்பட்ட மாற்றங்களை அவளும் கவனிக்காமல் இல்லை. ஜஸ்ட் பொசசிவ்னஸ் என்றே நினைத்தவள் அதில் பெருமையும் பட்டு கொண்டாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எதையோ உணர துவங்கினாள். கடைசியில் ஒரு நாள் ஆனந்த் இங்கு வருவதில் தனக்கு துளியும் விருப்பமில்லை என்பதையும் வெளிப்படையாக சொல்லிவிட்ட அன்றுதான் முற்றிலும் உடைந்து போனாள். அவன் தன்னை சந்தேகிக்கிறான் என்பதை அவளால் 1% கூட நம்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு அவளை நேசித்திருந்தான். பின் ஏன் இந்த விஷவிதை விழுந்தது? அவளுடைய கேள்விகளுக்கு அவனிடம் சரியாக பதில் இல்லை. கல்லூரி கால கிசுகிசுவா? அதைத்தான் இல்லை என்று மற்றவர்களிடமே மறுத்தாகிவிட்டதே. இல்லை, அவர்கள் கலகலப்பாக பழகுவதுதான் காரணமா? இதென்ன சிறு பிள்ளைத்தனமாக என்று சமயங்களில் தோன்றும். விவாதம் வளரக்கூடாதே என்று மனதிலே போட்டு புதைத்து கொள்வாள். அதே சமயம் ஆனந்தை வீட்டுக்கு வராதே என்று சொல்லவும் முடியவில்லை. கிஷோரை பற்றி அவள் கொண்டுள்ள நல்ல அபிப்பிராயம் குலைந்துவிடக் கூடாதே என்றும் கவலைப்பட்டாள். தடதடவென்று சத்தத்துடன் புயலாய் நுழைந்த ரயில்
அவளை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்தது. ஓடி போய் பெண்கள் பெட்டியில் ஏறிக்கொண்டவள் ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டாள். வரவேற்பு புன்னகைகளுக்கு பதிலை கொடுத்துவிட்டு காலியான ஒரு இருக்கையை நோக்கி சென்றாள். கையிலிருந்த இன்னொரு பையை மேலடுக்கில் வைத்துவிட்டு அமர போனவள் திடீரென தலை சுற்றி தடுமாறினாள். மேடம், மெதுவா, பார்த்து உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா என்று கேட்டபடி பாட்டிலை திறந்தாள் ஒருத்தி. ரயில் ஸ்நேகம். அக்கா, இந்த சாக்லேட்டை வாயில போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாப்பிட்டுருக்க மாட்டீங்களே, சாப்பிடாம இருந்ததால சர்க்கரை குறைஞ்சிருக்கும், இது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். தோல் பையிலிருந்து நிம்மி எடுத்து பிரித்து கொடுத்த சாக்லேட்டுக்கு இப்படி ஒரு பரிணாமம் இருப்பதை இன்றைக்குதான் கண்டு கொண்டாள் தீப்தி. காலேஜ் பொண்ணுங்களுக்கு சாக்லேட்டை சாப்பிடதான் தெரியும், இதுவும் தெரியுமா? அவளுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. நிம்மியிடம் பேசிக் கொண்டிருந்ததால் பொழுது போவதே தெரியாது. பேச்சு அங்கங்க சுற்றிவிட்டு படிப்பில் வந்து நின்றது. அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? செமஸ்டர் எப்போ வருது நிம்மி? நான் இந்த கோர்ஸை விட போறேன்க்கா. ஏமா, ரொம்ப வேல்யூ உள்ளதாச்சே, விட்டுட்டு என்ன பண்ண போற? எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசை. அப்பாவோட நச்சரிப்பு தாங்காம இதுல சேர்ந்தேன். அவர் இன்ஜினியர் ஆக முடியாத ஆசைய என்ன வச்சு நிறைவேற்றிக்கிறாராம். அப்ப என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் யார கண்டுபிடிக்கிறதாம்? அதனால அப்பா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஆரம்பத்துல பிடிவாதம் பிடிச்சாரு, நானும் முதல்ல பிடிவாதம் பிடிச்சேன். ஐயோ, அப்புறம் எனக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சுது. பிடிவாதத்தால ஒன்னும் ஆக போகிறதில்ல, பிரச்சனை இன்னும் சிக்கலாகதான் ஆகும். அதனால அப்பாவை ஒரு நாள் உட்கார வச்சு பேசினேன். என்னோட எண்ணங்களை எடுத்து சொன்னேன். அவர் பயப்படுற மாதிரி இல்லாம என்னோட எதிர்காலம் நல்லாவே இருக்கும், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு புரிய வச்சேன். அப்பா ஒத்துக்கிட்டாரு. இப்போ காலேஜ்ல லீவிங் சர்டிபிகேட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். அதற்குள் அவள் இறங்க வேண்டிய நிறுத்தத்தில் ரயில் ஊர்ந்து நின்றது. பைக்கா என்றபடி அவள் சென்றாள். ரயில் மீண்டும் கிளம்பியது. இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இந்த சின்ன பொண்ணுக்கு வாழ்க்கையில் இருக்கும் தெளிவு தனக்கு ஏன் இல்லாமல் போனது? பேசினால் பிரச்சனை கூடும் என்று ஆரம்பத்திலேயே சும்மா இருந்தது தன்னுடைய தப்போ? உட்கார வைத்து பேசி புரிய வைத்திருந்தால் இன்றைக்கு எல்லாம் நல்லபடியாக இருந்திருக்குமோ? தன் மீது இருந்த பிரியம் குலையாத நிலையில் நிச்சயமாக காது கொடுத்து கேட்டிருப்பான். இப்போது ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. இன்றைக்கு சாயந்திரமாவது அவனிடம் விளக்கமாக பேசிவிட வேண்டும். என்னுடைய மனதில் களங்கமில்லை என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வான். எடுத்த முடிவு கொஞ்சம் ஆஸ்வாசம் தர இருக்கையில் நிம்மதியாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ஜன்னல் வழியே நுழைந்த காற்றின் கீற்றொன்று அவள் கூந்தலில் கொஞ்சம் விளையாடிவிட்டு போனது. உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.